நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் என் கண்ணீர் ஊரங்க தவிக்கும் பொன். ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட பீட் மார்க்கும் சேர்க்கப்பட்டிருக்கும், அதை வந்து இன்புட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ப்ராஜெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்டை டச் பண்ணிங்கன்னா அந்த பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து சாங்கு, டெக்ஸ்ட்டு, எஃபெக்ட் எல்லாம் கொடுத்து நான் ஒரு இது கொடுத்துருப்பேன். இதில் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம், என்னோட நேம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேமை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எடிட் டெக்ஸ்ட் பார்த்தீங்களா, இதை டச் பண்ணி இப்போ இந்த நேமை வந்து இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு உங்களோட நேமை வந்து நீங்கள் வந்து என்ன நேமோ நீங்கள் அதே மாதிரியே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இந்த ஃபாண்ட்டில் வந்து நீங்கள் வந்து நேம் ஒன்று நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா இந்த இதில் போய் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து நீங்களே வந்து இது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் நேமை மாற்றிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து சும்மா ஒரு நேம் மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி நேம் வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்க. கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இமேஜ் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணுற நினைக்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ கரெக்டாக அந்த பீட் மார்க் அந்த பீட் மார்க்கில் வச்சு இந்த ரெண்டாவது கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஒன்றா கடைசி வரைக்குமே ஆட் பண்ணுங்கள். கடைசி அப்படின்னு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபோட்டோ எல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நான் அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி காமிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட நேமும் எல்லாம் பண்ணிட்டு நான் அந்த பேர் எப்படி மாற்றுறது அதை சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இமேஜ் பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ், அடுத்து என்னோட இமேஜ், அடுத்து எடிட் பண்ண போகிற இமேஜ், அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் எப்படி நம்ம இமேஜை மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த குரூப்பை டச் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணி நீங்கள் கலர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டார் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்டார் டச் பண்ணிட்டு நீங்கள் எந்த இமேஜை எடிட் பண்ணிங்களோ அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணிட்டு இந்த இமேஜ் இருக்குங்களா, இந்த இமேஜை நான் டச் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து இமேஜ் வந்து மாறிடும். இப்போ வந்து நீங்கள் வந்து கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக சாங் முடிஞ்சோடனே அந்த இமேஜ் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதுக்கெல்லாம் எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அங்கே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ நீங்கள் அந்த சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சேர்க்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் நான் 3 எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். அந்த 3 எஃபெக்ட் எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கீழே எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை டச் பண்ணி இந்த சைடில் 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த காப்பி எஃபெக்ட் பார்த்தீங்களா அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்தாங்க. பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னே கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக இந்த இமேஜ் இல்லை ரெண்டாவது இமேஜ் இருக்கு, அந்த ரெண்டாவது இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜை விட்டுருங்க. இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த இமேஜ் இருக்கா, இந்த இமேஜை விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதல் இமேஜ் விட்டாச்சு, ரெண்டாவது இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கோமா. இப்போ அடுத்த இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதையும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எஃபெக்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒன்று சூப்பரான ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்மளே ரெடி பண்ணலாம். கரெக்டாக இதை விட்டுருங்க, இதையும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த இமேஜுக்கு கரெக்டாக வந்து இந்த எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேர்க்கப்பட்டே ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணோன்னே மூணாவது ஒரு எஃபெக்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, இந்த எஃபெக்ட் வந்து
நம்ம வந்து லேயரோட கட் பண்ண போறோம். இதை டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி 4வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி லேயர், அதை டச் பண்ணிட்டு இப்போ நீங்க பேக் வந்துங்க. பேக் வந்து அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணோன்னா வீடியோ கடைசிக்கு வந்துருங்க. வீடியோ கடைசி வந்து கடைசி இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த கீழே பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் கடைசியில் ஆஃப் பண்ணி பேஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா. இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் ஆயிடும். கரெக்டாக அதுக்கு அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட்டுருங்க. ஆல்ரெடி இந்த இமேஜ் கொடுத்தோமா, இந்த பக்கத்து இமேஜ் நம்ம எந்தெந்த இமேஜ் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தோமோ அது பக்கத்துலலாம் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஒரு டைம் ஆஃப் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் அதுவே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேஸ்ட் ஸ்டைல் மட்டும் கொடுத்தீங்கன்னாவே போதும். இப்போ என்ன பண்ணுறது, கரெக்டாக இந்த இமேஜ் இருக்கா, இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் இருக்கு, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த சேக்கப்பட்டே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் இருக்கு, இந்த எஃபெக்ட் இது வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் இருக்கு, அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக இந்த எஃபெக்ட் மட்டும் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ அந்த பீட் மார்க்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சா. அடுத்து ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜுக்கு நம்ம வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜை டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்டை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக எந்தெந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் இருக்கோ அந்த இமேஜுக்கு எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா எஃபெக்ட்டுமே பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் வச்சு நம்மளே ரெடி பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.